ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதிலே வந்து 2 டைப் இருக்குது. வாங்க இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெருசாகவும் அதுக்குள்ளே சின்ன ஒரு ரவுண்டும் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ளே இருக்கிற அந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாக் எதுவுமே போடாமல் டைரெக்டாக மேலே ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேயும் லாக் எதுவும் போடாமல் அப்படியே கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லாக் ஆகிக்கும் கீழே. அதுக்கப்புறம் கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஒரு செயின் கீழே ரவுண்டில் போட்டுட்டு உள்ளே இருக்க ரவுண்டில் போட்டுட்டு அப்படியே மேலே இருக்க ரவுண்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே கீழே இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும் கீழே. இந்த மாதிரி மறுபடியும் அதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரியே உள்ளே இருக்க வீல்ல ஒரு செயின் போட்டுட்டு லாக் எதுவுமே போடாமல் டைரெக்டாக மேலே கொண்டு போய் ஒரு செயின் போடணும். போட்டுட்டு அதை அப்படியே கீழே இந்த மாதிரி கீழ் நோக்கி இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். உள்ளே இருக்கிற ரவுண்டில் வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சு போடணும். அப்போ தான் வந்து வீல் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும். உள்ளே இருக்கிற ரவுண்டில் இந்த மாதிரி சின்னதாக செயின் போட்டுட்டு மேலே செயின் போடுறப்ப அதில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து டாட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து புரியும் உங்களுக்கு. கரெக்டான டிஸ்டன்ஸில் இப்போ 1/2 சென்டிமீட்டர்னா 1/2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த செயின் போடுங்க, கரெக்டாக வந்துடும். இதே மாதிரியே இந்த வீல் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து டைப் 1ங்க. இதில் வந்து உள்ளே இருக்க ரவுண்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஃபுல்லாக வந்து ஃபில்லப் ஆகிருக்கும். மேலே இருக்கிறதுல வந்து கம்ப்ளீட் ஆகாமல் வந்து கேப் தெரியும். இது வந்து ஃபஸ்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச், வீல் டைப்லேயே ஃபஸ்ட் டைப்புங்க. இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து உள்ளே இருக்க ரவுண்டு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் டைப் வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. உள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, வெளியே வந்து கேப் இருக்குது. அடுத்த டைப் போடுறதுக்கு இந்த மாதிரி மறுபடியும் வந்து 2 சர்க்கிள் வந்து போட்டு வச்சுருக்கேன். வெளியே ஒன்று, அதுக்குள்ளே வந்து ஒரு வர மாதிரி இன்னொரு ரவுண்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வெளியே இருக்க அந்த ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ரவுண்டில் வந்து பெரிய செயின் போட்டுட்டு லாக் போடாமல் அப்படியே வெளி நோக்கி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஒரு லாக் விழுந்துடும். இப்போ அதை ஒட்டியே வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த வெளியே இருக்க பெரிய ரவுண்ட்லேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். உள்ளே இருக்க ரவுண்ட் வந்து சின்னதாக இருக்கனால சின்னதாக வந்து செயின் போட்டோம். இதே வந்து வெளியே இருக்க ரவுண்ட் பெருசாக இருக்கனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக விட்டு செயின் போட்டுட்டு மறுபடியும் உள்ளே இருக்க லைனில் ஒரு பெரிய செயின் போட்டு லாக் எதுவுமே போடாமல் இந்த மாதிரி வெளிநோக்கி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாக் விழுந்துடும். அதுக்கப்புறமா அதை ஒட்டியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். மறுபடியும் அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு செயின், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த ரவுண்டில் பெரிய செயின் போட்டுட்டு லாக் எதுவுமே போடாமல் வெளிநோக்கி இந்த மாதிரி இழுக்கணும். இந்த மாதிரி அந்த லாக் விழுகலை அப்படின்னா நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா லாக் விழுந்துக்கும். இந்த மாதிரி நல்லா லாக் விழுந்ததுக்கப்புறமா அதை ஒட்டியே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும். இதே மாதிரியே இந்த வீல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஃபஸ்ட்டு போட்ட டைப்பில் வந்து உள்ள வீல் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு, வெளியே வந்து கேப் இருந்துச்சு. இந்த இதில் வந்து வெளியே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், உள்ளே வந்து கேப் இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச், வீல் டைப்லேயே செகண்ட் டைப்பு. இதே மாதிரியே இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செயின் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நல்லாவே இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நல்லாவே போட வரும். இது லீஃப் ஃபில்லிங்க்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அதனால் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பீட் ஒர்க்கு, லீஃப் ஃபில்லிங் எல்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த வீல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் டைப்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. வெளியே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு, உள்ள கேப் இருக்குது. 2 வீல் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.